வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 21/9/2025 புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். ஓய்வு நாளில் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். அலைச்சல்கள், வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் எது இருந்தாலும் பெற்றோர் அல்லது துணை அல்லது துணைவியார் விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில் அதிக அக்கறையை காட்டக்கூடிய நாள். அவர்களுக்கு தேவையான விஷயத்தை முழுவதுமாக செய்து முடிக்கவில்லை என்றாலும் ஒரு 20% 30% செய்து முடிப்பதில் ஆர்வம் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று சந்தோஷம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். இழுபறியாக இருந்த ஒரு மன கஷ்டம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, மாற்றங்கள், பயணங்கள், மேலதிகாரிகளை சந்திப்பது, வேலைகளுக்காக, படிப்புக்காக சில நல்ல மனிதர்களை சந்திப்பது, அவர்கள் கூறக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள் நமக்கு கஷ்டமான காலகட்டத்தில் நன்மைகள் ஏற்படுவதும் பெரிய அளவுக்கு தெய்வ மார்க்க பயணங்களுக்கும் உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படுவது, இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு, வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதிய பொறுப்புகள் வருவது, அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் நன்மைகள் காணப்படுவது, உறவினர்கள், நண்பர்கள் என்று ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுவது, இசை நிகழ்ச்சிகள், தெய்வ மார்க்க நிகழ்ச்சிகள் என்று உங்கள் பயணங்கள் ஒரு ஃபுல் பிஸியாக வைத்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. ஏதோ வகையில் எல்லாவற்றிலும் ஏற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடு தானம் கொடுப்பது, எலுமிச்சப்பழ ஊறுகாவோ அல்லது எலுமிச்சப்பழ சாறோ கொடுப்பது விரயங்களை தடுத்து நிறுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அசையமசைய பொருள் சேர்க்கை, பணவரவு, பிரச்சனைகள் தீர்வது, எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது, எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது, குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய நல்ல காலகட்டம், தொழில் ரீதியாக பெரிய அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோக ரீதியாக தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதம், இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பணவரவு நிச்சயம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும், உறவினர்கள் உள்ளூர் வெளியூர் பயணங்களுக்கு மனமிட்டு சந்தோஷத்துடன் ஏற்பாடு செய்து கொடுப்பதும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதும், அலைச்சல்கள் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மாலை 5:20 வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஓய்வு நேரத்தில் எந்த பயணங்கள் ஏற்பட்டாலும் சிதற்காய் உடைத்துவிட்டு செல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். ஃபோனில் யாரிடாவது பேசுகின்ற சமயத்தில் ஏடாகூடமாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய கோபதாபம் பெரிய மன கஷ்டத்தையோ சங்கடத்தையோ ஏற்படுத்தலாம். எனவே குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷமும் அனுகூலமும் லாபத்தையும் பெறும். எதிர்பார்த்த இடத்தில் நல்ல செய்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வது, புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது, தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது என்று சகலத்திலும் ஏற்றத்தை பெறக்கூடிய நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.